இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தட்டுப்பாடு இன்றி பெட்ரோல் டீசல், பிரதமர் தலைமையில் ஆலோசனை. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக நாட்டில் எரிசக்தி மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளின் இருப்பு குறித்து பேசப்பட்டது. இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். எரிவாயு, கச்சா எண்ணெய் போன்றவற்றை ஏற்கனவே கொள்முதல் செய்யும் நாடுகளை தவிர வேறு நாடுகளிடமிருந்தும் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தினார். இறுதிக்கட்டத்தில் ஈரான் போர். டிரம்பின் கடைசி எச்சரிக்கை. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் 1 மாதத்திற்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஈரான் போர் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. ஈரான் கடற்படை மற்றும் வான்படை அழிக்கப்பட்டுவிட்டது. ஈரான் தலைவர்களில் பெரும்பாலானோர் இறந்துவிட்டனர். விரைவில் ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும். மீறினால் ஈரான் எரிசக்தி வளங்கள் ஒவ்வொன்றாக தகர்க்கப்படும். ஈரான் மீதான போர் சில வாரங்களில் முடியும். போரில் ஈரான் தோற்றதும் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும் என ட்ரம்ப் கூறினார். அண்ணாமலை மாற்றி யோசித்தால் எங்கள் முடிவு வேற மாதிரி இருக்கும், ஆதரவாளர்கள் அதிர்ச்சி. தமிழக சட்டசபை தேர்தலில் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் பாஜகவும் காங்கிரசும் இதுவரை வேட்பாளர்களை அடையாளம் காண்பதிலேயே நேரத்தை வீணடிக்கின்றன. இதற்கான சுமூக சூழல் இரு கட்சிகளிலும் இல்லை. உட்கட்சி மோதல்களே இதற்கு காரணம். பாஜவை பொறுத்தவரை அண்ணாமலை மாநில தலைவரான பின் பெரும் எழுச்சி பெற்றது. அதனால் தனக்கு கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அதிமுக கூட்டணிக்காக அவரை முன்னாள் தலைவராக்கியதால் விரக்தியடைந்தார். அதன்பின் தேசிய பொறுப்பு உட்பட எந்த பதவியும் இல்லாததால் அவரும் ஆதரவாளர்களும் மனம் நொந்தனர். இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் நெருங்கியதால் தனக்கும் ஆதரவாளர்களுக்கும் சீட் கிடைக்கும் என்று நம்பினார். ஆனால் அவர் ஓரங்கட்டப்பட்டதாக கருதியதால் தனது தந்தையின் உடல்நலம் கருதி தேர்தலில் தொகுதி பொறுப்பை ஏற்கப் போவது இல்லை என்று தெரிவித்தார். அதன்பின் அதையே காரணம் காட்டி அவரை தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்த சீனியர்கள் விரும்பாத நிலையில் நிலைமை மோசமானது. அவருக்கான ஒவ்வொரு நிலையும் அவரது ஆதரவாளர்களிடையே குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் உருவாக்கியுள்ளது. இதுகுறித்து அவரது ஆதரவாளர்கள் கூறியதாவது: கட்சியில் எழுச்சியை ஏற்படுத்திய அவரை எந்த பொறுப்புக்கும் வரவிடாமல் நிகழ்ச்சிகளிலும் முக்கியத்துவம் தராமல் ஓரங்கட்டுகின்றனர். இந்த தேர்தலில் கோவையில் சீட் எதிர்பார்த்த அவருக்கு மொடக்குறிச்சியில் தருவதாக கூறியுள்ளனர். அங்கும் பாஜகவும் கூட்டணி கட்சியினரும் அவரை காலி செய்ய உள்ளடி வேலை செய்ய முயற்சிப்பதாக தெரிந்ததால் போட்டியிட விருப்பமில்லை என்றே கூறி வருகிறார். சமீபத்தில் சில நண்பர்களுக்கு அவர் செல்போனில் அனுப்பிய தகவலிலும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று உறுதியாக கருத்து தெரிவித்துள்ளார். அவர் இல்லாத தேர்தலில் நாங்களும் பணியாற்ற தேவையில்லை என கருதுகிறோம் என்றனர். சாத்தான்குளம் வழக்கின் தீர்ப்பு வெளியாகிறது. முக்கிய அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் மார்ச் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாரும் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்தார். இவர்களுக்கான தண்டனை விவரம் கடந்த 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். முன்னதாக குற்றவாளிகளின் தண்டனை தொடர்பாக மத்திய மாநில அரசுகளிடம் அறிக்கையும் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசு தரப்பில் தேர்தலை காரணம் காட்டி அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. சிபிஐ தரப்பு வக்கீல் அறிக்கை தாக்கல் செய்ய 2 நாட்கள் அவகாசம் கேட்டார். இதையடுத்து தண்டனை விவரத்தை இன்று ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டார். மத்திய மாநில அரசுகள் தரப்பில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜ வெல்லும் தொகுதிகள் கிடைக்கல, மேலிடத்தையே சிலர் ஏமாற்றிட்டாங்க. கமலாலயத்தில் பூகம்பம், கொதித்து பேசிய கோயல். பாஜவுக்கு சில தனிநபர்கள் விரும்பிய தொகுதிகள் மட்டுமே அதிமுக தரப்பில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கட்சி விரும்பிய தொகுதிகள் கிடைக்காதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது என்று தமிழக பாஜ மையக்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சில பாஜ நிர்வாகிகள் கூறியது
சென்னை தீநகரில் பாஜ மையக்குழு கூட்டம் ஞாயிறு இரவு 7 மணிக்கு துவங்கி 10 மணி வரை நடந்தது. பாஜ தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல், தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். பியூஷ் கோயல் முன்பு எப்போதும் இல்லாத அளவு கோபத்துடன் காணப்பட்டார். இதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவிகவை சேர்க்க அவர் மேற்கொண்ட முயற்சி பலன் அளிக்காததும், பாஜ விரும்பிய தொகுதியை அதிமுக தராததுமே காரணம் என்று தெரிகிறது. இதுகுறித்து கோயல் பேசும்போது, தமிழக தொகுதிகள் நிலவரம் குறித்து எனக்கும் மேலிட தலைவர்களுக்கும் தெரியாது. இங்குள்ள நிர்வாகிகள் தேர்வு செய்து தந்த தொகுதிகளை தான் அதிமுகவிடம் கேட்டோம். அக்கட்சியிடம் 40 தொகுதிகள் கேட்டதற்கு 27 தான் கிடைத்தன. அந்த தொகுதிகள் குறித்த விவரம் வெளியானதும் வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளாக பார்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று பலரும் குமுறுகின்றனர். இது பற்றி விசாரித்த போது, கட்சி வெற்றிக்காக தொகுதிகள் வாங்கப்படாமல் தனி நபர்களுக்காக மட்டுமே தொகுதிகள் பெறப்பட்டு இருக்கின்றன என்பது தெரியவந்தது. இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, கிடைக்கும் தொகுதிகளில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று காட்டமாக கூறினார். இதனால் கூட்டத்தில் பங்கேற்ற முக்கிய பாஜ தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் என்று சில நிர்வாகிகள் கூறினர். மகனை களமிறக்கும் காங்கிரஸ், பாமகவின் எதிர் வேட்பாளர் அப்பா, பெண்ணாகரத்தில் ஜி.கே. மணி அதிர்ச்சி. சட்டசபை தேர்தலுக்கு முன்பே பாமக 2 துண்டுகளாக உடைந்து போனது. பாமக தலைவர் அன்புமணி அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளார். மகன் அன்புமணிக்கு எதிராக தனித்து செயல்பட்டு வரும் ராமதாஸ், சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளார். இதுவரை 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ராமதாஸ் அறிவித்துள்ளார். தருமபுரியில் போட்டியிடும் அன்புமணியின் மனைவி சௌமியாவை எதிர்த்து சரவணன் என்பவரை களமிறக்கியுள்ளார். பாமகவுக்கு இப்போதுள்ள 5 எம்எல்ஏக்களில் ஜி.கே. மணி, அருள் ஆகியோர் ராமதாஸ் பக்கம் உள்ளனர். அருள் மீண்டும் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். பெண்ணாகரம் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ ஜி.கே. மணிக்கு இன்னும் ராமதாஸ் தொகுதி ஒதுக்கவில்லை. மீண்டும் பெண்ணாகரத்தில் களமிறங்க அவர் ஆவலுடன் இருக்கிறார். ஆனால் ஜி.கே. மணி மகனும் ராமதாஸால் கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டவருமான தமிழ்குமரன் திடீரென காங்கிரஸில் இணைந்தார். அவருக்கு பெண்ணாகரம் தொகுதியில் காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்குமரனை கட்சியிலிருந்து நீக்கிய ராமதாஸ் அப்பாவை வைத்தே அவருக்கு ஆப்பு வைக்க முடிவு செய்துள்ளார். அதாவது, மகனை எதிர்த்து ஜி.கே. மணியை மீண்டும் பெண்ணாகரத்தில் போட்டியிட வலியுறுத்தி வருகிறார். ஆனால் மகனை எதிர்த்து எப்படி போட்டியிடுவது என தயக்கம் காட்டி வருகிறார் தந்தை. மகனை காங்கிரசுக்கு அனுப்பிவிட்டு நாடகமாடுகிறார் என்று ஜி.கே. மணியை அன்புமணி ஆதரவாளர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த முறை தேர்தலில் நடக்கும் பல விசித்திரமான நிகழ்வுகளில் ஜி.கே. மணி மற்றும் அவரது மகன் விவகாரமும் ஒன்றாகிவிட்டது. தமிழ் பாட்டு பாடி ஓட்டு கேட்கும் பீகாரின் ட்ரெண்டிங் பாடகி எம்எல்ஏ, கவனம் ஈர்க்கும் மைதிலி தாக்கூர். பிரபல பாடகியும் பீகார் மாநில பாஜக எம்எல்ஏவுமான மைதிலி தாக்கூர் தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவிருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தலில் 26 வயதான பாடகி மைதிலி தாக்கூர் எம்எல்ஏ ஆனது பரபரப்பாக பேசப்பட்டது. அஜித்தின் விஸ்வாசம் படத்தில் இடம்பெற்ற கண்ணான கண்ணை பாடலை மைதிலி பாடிய வீடியோ வெளியாகி தமிழகத்தில் ட்ரெண்ட் ஆனது. கண்ணானு கண்ணே கண்ணானு கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீ வாவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏகம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தோறும் கண்ணீர் சேரும் கருக்கண்டாய் மாறுமா. கடந்த பிப்ரவரியில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மைதிலி, அழகான பழனிமலை ஆண்டவா என்ற தமிழ் கடவுள் முருகனின் பக்தி பாடலை மனமுருகி பாடினார். இதுவும் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி பலரின் இதயம் கவர்ந்தது.
அதைத் தொடர்ந்து புதுச்சேரி ஆரோவில் பகுதியில் நடந்த ஆன்மீக விழாவில் இதே பாடலை பாடி கவனம் ஈர்த்தார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக கேரளத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பாடகி மைதிலி தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். அதற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது. நெய்யாற்றங்கரை தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஆதிசேகரன் நாயரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பெரும் கூட்டம் திரண்டது. இதனால் அவரை தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வைக்க பாஜக நிர்வாகிகள் முயற்சித்து வருகின்றனர். தமிழகத்தில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் முருகன் பாடல்களை பாடி அவர் பிரச்சாரம் செய்யவிருப்பதாக பாஜக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறினார்.